Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு Android மொபைலில் மீடியா பிளேயராக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் VLC மீடியா பிளேயர். ஏன்னா இந்த பிளேயரை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ கூட எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நம்மளுடைய Android மொபைலில் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ நிறையாவே ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் இந்த VLC மீடியா பிளேயர்லையுமே நிறைய பேர்ட்ட மொபைலில் வீடியோஸ் ஸ்ட்ரக் ஆகுது, கிராஷ் ஆகுது, ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரியான மெசேஜ் வருது. ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணோன்னா ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிறது, ஸ்ட்ரக் ஆகிறது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் VLC மீடியா பிளேயரில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் மொபைலில் VLC மீடியா பிளேயரில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் ஏதாவது ப்ளே பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு முதல்ல சப்போர்ட்டா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்பவுமே ஹை குவாலிட்டியான ஒரு வீடியோ ஒரு நார்மலான ஒரு மொபைலில் நம்ம ப்ளே ஆகும்போது ப்ளே பண்ணும்போது கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட்டா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா VLC பிளேயரில் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதோட செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் VLC பிளேயர் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு அந்த VLC for Android அப்படின்ற இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் இந்த ஆப்பில் ஏதாவது பக்ஸ் இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த பக்ஸ் சால்வ் ஆகி எந்த இஷ்யூமே இல்லாமல் இந்த மீடியா பிளேயரை அதாவது VLC பிளேயரை நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் VLC பிளேயரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மோர்க்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா இதில் செட்டிங்ஸ் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்வான்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பாருங்கள் கிளியர் ஆப் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது VLC பிளேயர் உள்ள டேட்டாஸ் எல்லாமே ஒரு கிளியர் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது கூட எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியுமே கிளியர் ஆப் டேட்டா அப்படின்றத கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகினதுக்கப்புறமா அதில் சர்ச் பாரில் VLC அப்படின்றத சர்ச் பண்ணி VLC பிளேயரை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவுமே பண்ணணும். அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு உங்களுடைய VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோட் ஆகினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது வீடியோஸை ப்ளே பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண அந்த கிராஷ் ஆகிற ப்ராப்ளம், ஸ்ட்ரக் ஆகிற ப்ராப்ளம், லேக் ஆகிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்க முடியும். அதோட இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.